வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசுற மாதிரி ஒரு ரொம்பவே ஸ்பெஷல் புனிதமான மரத்தோட வரலாறை கதை மாதிரி பார்க்க போறோம். அது யார்னு தெரியுமா? ருத்ராட்ச மரம். சிவபெருமானின் கண்ணீரிலிருந்து பிறந்த மரம். உலகம் முழுக்க 1000 ஆண்டுகளா மரியாதை பண்ணப்படுற மரம். ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் நடுவே நிற்கிற மிக யூனிக் மரம். சரி, ருத்ராட்ச மரத்தோட முழு வரலாறையும் புராணத்தையும் சயின்ஸ்களையும் ஒரு சில நிமிஷம் சேர்ந்து பார்ப்போம். ருத்ராட்ச மரம் என்றால் சாதாரண மரம் கிடையாது. அதன் அறிவியல் பெயர் இலியோகார்பஸ் கேனிட்ரஸ். இது முக்கியமாக நேபாளம், இமயமலை, சிக்கிம், அசாம், கிழக்கு இந்தியா எல்லாம் தான் அதிகம் வளரும். இந்த மரம் சுமார் 15-25 மீட்டருக்கு வளரும். பச்சை இலைகள், நீல நிறப்பூக்கள், நீல பழம், அதுலதான் இருக்கும் அந்த மேஜிக்கல் விதை, அதுதான் ருத்ராட்சம். ஆனா ருத்ராட்சம் ஏன் இவ்வளவு புனிதம்? அதுதான் கதை. ருத்ராட்சம் பற்றிய பெரிய மர்மம் புராணத்திலிருந்துதான் ஆரம்பிக்கிறது. ருத்ரன் பிளஸ் அக்ஷம் ருத்ராட்சம், அதாவது சிவபெருமானின் கண் அல்லது கண்ணீர். கதைப்படி ஒரு நாள் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அவருடைய கண்கள் பல ஆண்டுகளுக்கு பின் மெதுவா திறந்தன. அந்த நேரத்தில் விழுந்த கண்ணீர் துளிகள் பூமியை தொட்ட நொடியில் மரமாக மாறின. அந்த மரம்தான் ருத்ராட்ச மரம். இதில் சொல்ல வரும் மெசேஜ் என்னன்னா, சிவபெருமானின் கருணை சக்தியே ருத்ராட்ச விதையாய் வெளிப்பட்டது. அதனால்தான் யாராவது ருத்ராட்சம் அணிந்திருக்காங்கன்னா அது தெய்வ பாதுகாப்பு மாதிரி பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம சிந்திக்கலாம், இது எல்லாம் புராணம். சயின்ஸ் என்ன சொல்லுது? ருத்ராட்ச விதையில எலக்ட்ரோமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. அதாவது நம்ம உடல் மேக்னெட்டிக்கை பேலன்ஸ் பண்ணும், ஸ்ட்ரெஸ் குறைக்கும், ஹார்ட் பீட் ஸ்டேபிளைஸ், நர்வஸ் சிஸ்டம் காம். இதனால்தான் யோகிகள், முனிவர்கள் ருத்ராட்சம் அணிவது ஒரு சாதாரண முடிவு இல்ல, அது யும் காம் ஆக்குற சயின்டிஃபிக் பொருளும்தான். ருத்ராட்ச விதை எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு விதையிலையும் உள்ள கோடுகள் அதையே முக்தி, முக்கி என்பாங்க. ஒன்று முக்தி மிகவும் அரிய, மிகவும் பவர்ஃபுல். 5 முக்தி அதிகம் கிடைக்கும். 14 முக்தி முதல் 21 முக்தி வரை ரொம்பவே யுனிக் மற்றும் விலை உயர்ந்தவை. ஒவ்வொரு முக்திக்கும் தனித்தனி வைப்ரேஷன் இருக்குன்னு நம்பிக்கைகள் சொல்லுது. 5 முக்தி ருத்ராட்சம். இது ஆன்மீகத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் அதிகம் பரிந்துரைக்கப்படுகிறது. ருத்ராட்சம் இந்தியாவின் ஆன்மீக வரலாற்றிலே மிகப்பெரிய இடம் பிடிச்சது. பழைய நூல்களில் சிவ புராணம், ஸ்கந்த புராணம், பதஞ்சலி யோக சூத்திரம் எல்லாமே ருத்ராட்சம் அணிவதால மனசு தெளிவாகும், தாட் ப்ராசஸ் பியூர் ஆகும், எனர்ஜி ஸ்டேபிள் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் முனிவர்கள், யோகிகள், சித்தர்கள் எல்லாம் ருத்ராட்ச மாலையிலேயே இருந்தார்கள். ருத்ராட்ச மரம் வளரவோ விதை தரவோ மிக ஆன மரம். மரம் நடுங்க சுமார் 10-12 ஆண்டுகள் காத்திருக்கணும். அப்புறம்தான் முதல் ருத்ராட்ச விதை வரும். இமயமலையின் குளிர், ஈரப்பதம், ஆல்டிடியூட் இவை எல்லாம் சேர்ந்தால்தான் ஹை குவாலிட்டி ருத்ராட்ச கிடைக்கும். அதனால்தான் நேபாள ருத்ராட்சம் உலகிலேயே பெஸ்ட் என்று எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்போ சந்தையில் ஃபேக் ருத்ராட்சா நிறைய வருகிறது. அப்போ உண்மையா போலியா எப்படி தெரியும்? உண்மையான ருத்ராட்சம் நீரில் மிதிக்காது. கோடுகள் மிகவும் பெர்ஃபெக்டா இருக்கும். கயிற்றில் போட்டாலும் ஸ்மூத் ஆகஸ்ட் போகும். எந்த கெமிக்கலும் இருக்காது. வெரி ரேருக்கு போலி பொருட்கள் அதிகம் வரும். அதனால கிட்ட வாங்குவதுதான் சேஃப். சரி நண்பர்களே, இதுதான் ருத்ராட்ச மரத்தின் முழு வரலாறு. ஒரு மரம் மட்டும் இல்ல, ஒரு ஆன்மீக சின்னம். ஒரு விதை மட்டும் இல்ல, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சோர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் மாதிரி யுனிக் மர வரலாறுகள் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.